Hi viewers, welcome to SKN Salem Garat Raj YouTube channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக 25வது எபிசோடில் அடியெடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி எளிய வகையான உடற்பயிற்சியில் உடல் எடை குறிப்பு மற்றும் உடல் கட்டமைப்பு உண்டான பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க, தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபிட்னஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பயிற்சி இன்றைக்கி. அது மட்டும் இல்லை, வந்து இந்த பயிற்சி மூலிமா பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தலைவலி, தலைப்பாரம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த மாதிரி பயிற்சி செய்யக்குள்ளே வராது. அதே மாதிரி இந்த ப்ரெஷரு இந்த மாதிரி பிரச்சனையும் இதில் வராது. அந்த மாதிரி ஒரு பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த 24 எபிசோடு இது வரைக்கும் வந்திருக்கு. 24 எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐகார்டில் கொடுத்துக்கிற லிங்க்கில் இருக்குது. மற்ற பக்கத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஐகார்டில் இருக்க லிங்கில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மற்ற எபிசோடெலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, என்னுடைய மற்ற சாதனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தவறாமல் பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த 25வது எபிசோடில் அடியெடுத்து வச்சுருக்கோம். அந்த ஒரு சந்தோஷத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சிக்கு போகலாம். இன்றைய பயிற்சி என்னங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முன்னாடி எபிசோடில் நம்ம பார்த்த மாதிரி தான் இப்போ நின்றுக்கிட்டே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காலை பாருங்கள். ஒரு சில பயிற்சி டஃப்பாக இருக்கு. இன்றைக்கி எல்லாமே காலுக்கு தான் நம்ம பயிற்சி கொடுக்க போகிறோம். அது என்னென்னு பாருங்கள். இந்த குஷன் நின்றுக்கிட்டே காலை என்ன பண்ணுறோன்னா ரேஸ் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இதே வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி செய்ய முடியலாம், வேறு மாதிரி செய்யலாம். எப்படின்னா பாருங்கள், இதை உட்காந்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இப்படி சிட் பண்ணி இப்படி காலை இப்படி தூக்கவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு நான் கொடுக்குற பயிற்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தடவை செய்யும். அந்தளவுக்கு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எபிசோடில் 2வது பயிற்சி என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். வெயிட்டாக இருக்கீங்க, தயவு செஞ்சு பேலன்ஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கான பயிற்சி தான் இது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா லெக்கு இங்கே கொண்டுட்டு வருவேன். நீங்கள் அந்தளவுக்கு கொண்டு வராலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு விழுகிற நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் கொண்டு போனாலும் நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அளவில் இப்படி உட்காந்துட்டு பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக காலை கொண்டு போயிட்டு பாருங்கள். ஒரு 2 செகண்டோ அல்லது 3 செகண்டோ நீங்கள் நிறுத்துகிறோம். மறுபடியும் பாருங்கள். இப்படி வந்துடுறோம். உங்களுக்கு சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹேண்டை கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம், அது ஓப்பன் கூட வச்சுக்கலாம், அல்லது உள்ளே கூட வச்சுக்கலாம். மறுபடியும் எகைன் பாருங்கள். அப்படி பாருங்கள். அப்படி பாருங்க. இதே வெயிட்டாக இருக்கீங்க, அந்த அளவுக்கு உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியலாம், ஆனால் கொஞ்சம் கம்மியாக கூட குறைச்சி போகலாம். எப்படின்னு பாருங்கள். இப்படி இருக்கும். ஜஸ்ட்டு பாருங்களா, இந்த அளவுக்கு வச்சு இப்படி கூட நிற்கலாம், தப்பு இல்லை. லீனாக இருக்கீங்க, அந்த மூமெண்ட் பண்ணலாம். மறுபடியும் பாருங்க, சேம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி செய்யக்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் நம்மளால ஒரு ஃபிட்னஸ் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, பாடி வெயிட் லாஸும் நல்லாவே ஆகும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் இது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த காலை ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி பிடிச்சின்னா நீங்கள் வந்து அப்போ ஒன்றும் இல்லை, காலை ஜஸ்ட்டு பேசிக்காக நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி தான் நீங்கள் காலை அப்படியே எடுத்துக்கலாம். அல்லது
இந்த ரிலாக்ஸாக ஜம்ப் பண்ணிக்கலாம். கை பெயின் வந்ததுன்னா ஹேண்ட் ரொட்டேஷன் ஃப்ரீயாக எப்படி ஃப்ரண்ட் அண்டு பேக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஆகிடும். ஓகே, இப்போ இதில் 2 வகையான பயிற்சி பார்த்தோம். அடுத்தா பாருங்கள் 3வது பயிற்சி எப்படி பண்ண போகிறேங்க. இது கொஞ்சம் டஃப்பான பயிற்சி தான், பாருங்கள் எப்படி செய்யணும். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாராலையும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், முடியலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து இது பண்ணிக்கணும். ஓகே, பாருங்கள் இப்படி இருக்கும். இப்போ ஒவ்வொரு காலம் மேலே என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி நம்ம கால் மாற்றி மாற்றி செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப் அண்ட் டவுன் அப்சைட் டவுன் பேலன்ஸ் பண்ணக்குள்ளே அதனால் நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் வெளியே வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரெஷரு, இந்த தலைவலி, இந்த சுகர் கம்ப்ளைண்ட், அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம அப்சைட் டவுன் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சினாலே நமக்கு வராது. அந்த மாதிரி பேச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக பார்த்துருக்கோம். இந்த 3வது மறுபடியும் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, உங்களால் அந்த மாதிரி ஜம்ப் பண்ண முடியலன்னா வெயிட்டாக இருக்கீங்க, வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்கள். இப்படி இருக்கும், இப்படி கால் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த மாதிரி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தன்னால் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக டயர்ட் ஆகும். அதே டைமு அந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் வியர்வு மூலிமா நம்ம தொப்பையில், அதாவது வயிற்று இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல அத்தனை ஸ்பாட்ஸ் இருக்கிற தேவையில்லாத அந்த கொழுப்புகள் எல்லாமே வெளியேறும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான பயிற்சி பார்த்துருக்கேன் எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிறது. இப்போ 5வது பாருங்கள், இது ரொம்ப டஃப்பான பயிற்சி. எப்படி செய்ய போகிறோம் பாருங்கள். சேம் அதே தான். இப்போ நமக்கு என்ன 6 சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னா செவரு தான். நம்ம செவத்தை தான் நம்ம சப்போர்ட்டிவாக வச்சு பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் இந்த 25வது எபிசோடில் உங்களுக்கு பாருங்கள். இப்போ 2 கை கீழே இருக்குது, கீழே உட்காந்துட்டோம். 1 sit 2 sit 3 sit 4 sit 5 sit 6 sit 7 sit. இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், நல்ல ஒரு ஃபிட்னஸ் இருக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமே அந்த பயிற்சியை இந்த மாதிரி பயிற்சி மூலிமா நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் அது. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இந்த 25வது எபிசோடு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அடி எடுத்து வச்சதுனால மட்டுமே உங்களுக்கு ஒரு டஃப்பான பயிற்சிகளும் இன்றைக்கி நான் ஒரு சில பயிற்சி கொடுத்துருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல எபிசோடு உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். உங்களுடைய உடல் நலத்தின் மீது அக்கறை கொண்டு என்னுடைய இந்த பாடி ஃபிட்னஸ் மற்றும் பாடி வெயிட் லாஸ் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் அப்போ தான் வந்து எங்களுடைய நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்டேட் ஆக தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் எங்களுடைய நிகழ்ச்சி ஒவ்வொரு எபிசோடையும் நீங்கள் முழுமையாக பார்க்க முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் தினராஜ்.